இன்னைக்கு அய்யனார் துணை சீரியலில் நிலா வந்து ஆஃபீஸில் உட்காந்துருப்பா. ஆஃபீஸில் இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு பக்கத்தில் திவ்யா இருந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பா. அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருப்பா. அந்த டைமில் இவள் வந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்காம ரிப்ளை பண்ணாமல் இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு வந்து நிலா கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாள், என்ன நீ வந்து ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் ராகவன் வந்து வருவான். வந்துட்டு நார்மலாக பேசிட்டு நிலா கையை பார்த்துட்டு நிலா கையில் அந்த அவன் கொடுத்த வாட்ச் அவள் கட்டியிருக்க மாட்டா. சோழன் கொடுத்த வாட்சை தான் கட்டியிருப்பா. அதை பார்த்த உடனே திரும்ப அவன் சொல்லுவான், இன்றைக்கும் இந்த லோக்கல் வாட்ச் தான் நீங்கள் கட்டியிருக்கீங்களா? நான் கொடுத்த வாட்சை இன்னும் கெட்டலையா அப்படின்னு சொல்லி அவகிட்ட நிலாக்கிட்ட கேட்பான். அந்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான், ஏங்க நீங்களாவது சொல்லலாம்ல உங்கள் இந்த வாட்சை கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் போயிடுவான். போன பிறகு அவள் ஃப்ரெண்டு அவகிட்ட சொல்லுவாள், நீ அந்த வாட்சை தான் கெட்ட வேண்டியதானே, அவர் கெட்டுற வரைக்கும் உன்னை விட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருப்பாள். அப்போவும் இப்படி அமைதியாக தான் யோசிச்சுட்டு இருப்பாள். அங்கேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ராகவ் வந்து வருவான். வந்துட்டு நிலா கொஞ்சம் என்னோட ரூமுக்கு வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். உடனே இவள் அங்கே போவாள். போகும்போது அவங்ககிட்ட அவள் வந்து சொல்லுவாள், ராகவ் வந்து நிலா கிட்ட சொல்லுவான், நான் முருகன்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அந்த டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்களா? எல்லாம் அவர் உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக சொன்னாரா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவள் சொல்லுவாள், ஆமாம் எல்லாம் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கு சொல்லும்போது அமைதியாக சொன்னதை நான் பார்த்துட்டு ராகவ் கேட்பான், ஏன் நீங்கள் அமைதியாகவே ஒரு மாதிரி டல்லாக பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து நிலாவை பார்த்து கேட்பான். அப்போ கேட்கும்போது அதுக்கு நிலா சொல்லுவாள், நீங்கள் அன்றைக்கி சோழன்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். சோழனா யார் அது அப்படி கேட்பான். என்னது நீங்கள் வந்து அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்து பிக்கப் பண்ண வந்தாங்கல்ல, அந்த டைமில் சோழன்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. சோழனா யாருன்னு தெரியாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாள். அப்போது அவன் சொல்லுவான், ஓ அதுவா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். சோழன்கிட்ட நீங்கள் வந்து நான் உங்கள் ஆளுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நான் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லுவான். அதுக்கு சொல்லியிருக்கா நீ சொல்லுவா, நீலா நீங்கள் சொல்லியிருக்கீங்க சோழன்கிட்ட வந்து நீ நான் வந்து உங்கள் ஆளுன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு அவர் எவ்வளோ கோவப்பட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், இதில் நான் அந்த சொன்ன மாதிரி எனக்கு தெரியலை, இதை இடையில சேர்க்கணும். நீங்கள் வந்து எனக்கு கிஃப்ட்டை வேறு கொடுத்துட்டு அதை வந்து நான் போட்டிருக்கேனா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதே முதல்ல நல்லா இல்லை. அதே மாதிரி அதை வந்து ஸ்டேட்டஸில் வேறு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது நான் நார்மலாக எல்லாருக்கும் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ராகம் சொல்லுவான். எப்படி நார்மலாக வந்து ஸ்டேட்டஸில் போட்டுட்டு ஹார்ட்டு கிஸ்ஸு அப்படிங்கிற ஒரு சிம்பிள்லாம் போட்டு விடுவீங்களா? இப்போ இடையில நீங்கள் வந்து அந்த முருகனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணீங்க, அவருக்கு அந்த மாதிரி தான் பண்ணுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பான். இது வந்து நல்லாவா இருக்குது இப்படி பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துட்டு இதுவரை சோழன் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணார் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுவாள். அப்படியே இருந்தாலும் அவர் எங்கே உங்கள்கிட்ட கோவப்பட போகிறாரு, அவர் டிரைவர் தானே அப்படி சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் அப்படியே அவன் முறைப்பா, இல்லை இல்லை சாரி, உங்களை உங்கள் அவர் ஆக்சுவலாக கேபு டிரைவர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவர் எதுக்கு கோவப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவாள், அவர் கோவப்பட தான் செய்வார், ஏன்னா அவர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னோன்னே இவன் ஷாக் ஆகிடுவான். ஆக்சுவலி ஷாக் ஆகிட்டு சொல்லுவான், சும்மா விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ராகவ். அதுக்கு இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படிமா, ப்ராங்க் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்பான். அவன் அதுக்கு வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிலா வந்து அவங்க 2 பேருக்கும் இடையே எடுத்த சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஃபோட்டோவை எடுத்து மொபைலில் இருக்கிறத அவன்கிட்ட ராகவட்ட காட்டுவான். அதை பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆகி நிற்பான். நிலா சொல்லுவா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலை தாண்டி நீங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுவான். போன பிறகு எப்படி ஷாக் ஆகி உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இங்கே வந்து சேரன் வந்து அவன் சைட்டில் வேலை வந்து பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து இன்ஜினியர் வருவார். இன்ஜினியர் வந்து வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாரு. நல்லா போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, உங்களை வந்து இந்த இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்த அவரோட ஆர்கிடெக்சர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படியா, அவரை நான் பார்க்கணுமா, இப்போ அவர் தான் பார்க்குறேன், அந்த மாதிரி ஆர்கிடெக்சரை தான் பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்னோட தம்பி ஒய்ஃபு சோழனோட ஒய்ஃபுமே நல்லா பண்ணுவாள் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜினியர்கிட்ட அவன் சொல்லுவான். ஓ எனக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவரும் பேசுவார். அவனும் ஒரு பெரிய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இப்போ பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை பேசிக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் இன்ஜினியர் சொல்லுவார், இப்போ அவர் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓ இப்போமே கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம், நீங்கள் வந்து எப்பவுமே கிளம்பி வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, அப்போ கையை கழுவிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரேன், ஷர்ட் மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவன் கை கழுவிட்டு ஷர்ட்டை மாட்டிட்டு கிளம்புவான். அதுக்கப்புறம் நேராக வந்து இவன் இருக்கிற, அதாவது அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் தான் இருக்கார், வாங்கன்னு தான் கூட்டிகிட்டு போவார் அந்த இன்ஜினியர். அப்புறம் நேராக ஹோட்டலுக்கு போவான். அந்த ஹோட்டலில் போய் பார்க்கும்போது பார்த்தா அங்கே வந்து உட்காந்துருக்கிறது இவன்
ராகவ் தான் உட்காந்துருப்பான். ராகவ பார்த்த உடனே சேரனுக்கு தெரிஞ்சிடும். சார் உங்களை இவங்களா எனக்கு இவரை நல்லா தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியர்கிட்ட சொல்லுவார். ஆனால் ராகவுக்கு வந்து சேரனை பார்த்து அடையாளம் அவன் தெரியாது, மறந்துருப்பான் ஏற்கனவே. அப்போ ராகவ்கிட்ட வந்து சேரன் சொல்லுவான், சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, உங்களுக்கு எங்கள் வீட்டுக்குலாம் நீங்கள் வந்திருக்கீங்களே, எங்கள் நிலா கூட உங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கப்புறம் அவன் வந்து ஓ எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, எனக்கு சாரி சார் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காருங்கன்னொடனே அப்போ இன்ஜினியர் சொல்வார், சரி அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இவர் நல்லா தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ நான் இங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்போ நீங்களே இவர்கிட்ட நல்லா பேசிடுங்க, மேஸ்திரி அவர் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துட்டு வேலையை கரெக்டாக பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் சேரனும் ராகவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராகவ் வந்து சேரன்கிட்ட வந்து அந்த டீட்டெயில்ஸை எல்லாமே எடுத்து சொல்லுவான். சொல்லிவிட்டு ஏதாவது குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போது இல்லை சார் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு சாப்பாடே போட்டீங்க, நீங்கள் வந்து எதுவுமே வேண்டாம்னு சொல்கிறீங்க, ஏதாவது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை லெமன் ஜூஸ் 2 ஆர்டர் போடுவான். அப்போ அதை வந்து குடிச்சிக்கிட்டே வந்து இவர் எல்லா டீட்டெயிலையும் ராகவ் வந்து சொல்லுறத கேட்டுட்ருப்பான். எல்லாம் கேட்டு முடித்த பிறகு சொல்லுவான், ராகவ் வந்து இவன்ட்ட சேரன்ட்ட சொல்லுவான், இப்போ உங்கள் நிலா வந்து உங்களுக்கு என்ன சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போது அவன் டக்குன்னு சேரன் சொல்லுவான், நிலா வந்து என் தம்பி ஒய்ஃபு சார், சோழனோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அதுக்கு ராகவ் சொல்லுவான், ஓ உண்மைக்குமே இப்போ சோழனோட ஒய்ஃபு தானா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லுவான். அந்த சமயத்தில் சேரன் வந்து யோசிப்பான், ஏன் சார் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு இல்லை இல்லை ஏற்கனவே ஒரு நேரம் அவங்க பேசும்போது நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சோழனை வந்து அவங்களோட கசின் சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்னென்னா ஒய்ஃப்னு சொல்கிறீங்களா, அதை தான் கொஞ்சம் யோசித்தேன் அப்படி சொல்லும்போது அதுக்கப்புறம் அப்போ ராகவ் வந்து இவன் சேரன் வந்து ராகவ்கிட்ட சொல்லுவான், இல்லை சார் அவங்க வந்து எதிர்பாராத விதத்தில் தான் அவங்க மேரேஜ் பண்ணாங்க, அவங்க மற்ற வெளி இடத்துல வந்து அவங்க காட்டிக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போது அவன் ராகவ் சொல்லுவான், எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சேரன் வந்து ஒரு மாதிரி இருப்பான். சரி ஓகே உங்களுடைய ஃபேமிலி விஷயத்த சொல்லக்கூடாதுன்னா விட்டுருங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்லுவான். இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒன்று விடாமல் இவன்கிட்ட ராகவ்கிட்ட வந்து சொல்லிடுவான். ராகவ் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் வந்து நிலா கிட்ட வந்து நிலாவை கூப்பிடுவான். நிலாவை கூப்பிட்டுட்டு கிட்ட சொல்லுவான், எனக்கு வந்து உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலா அப்படின்னு சொல்லி இவன் ராகவ் வந்து சொல்லும்போது, நான் வந்து கல்யாணம் ஆனவா என்கிட்ட அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீ வந்து இது வந்து ஒரு ஃபேக்கான கல்யாணம் தான், உன்னோட இது ட்ராமா கல்யாணம், இதை பற்றி எனக்கு வந்து எல்லாமே எனக்கு தெரியும், உங்களுக்கு டிவோர்ஸ் கூட ஆகப்போகுது அப்படிங்கிற மாதிரி சேரன் சொன்ன விஷயத்த ஓரளவுக்கு நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லுவான். நிலா வந்து கோபப்பட்டு வெளியே போகிற மாதிரி அய்யனார் துணை சீரியல் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.